சாமி கோயில் திருவிழாவில் ஒரு சிலர் பக்தியில் சாமியாட சாதாரணமாய் பார்த்து கொண்டிருந்த அப்பாவிடம் ஆச்சரியமாய் பார்த்த மகன் கேட்டான், கோவில் உள்ளே ஒரு சாமி தானப்பா இருக்கு, அப்புறம் எப்படி இத்தனை பேருக்கு சாமி வரும்? குடிநீர் குடிநீர் வரவில்லை என ஊர் தலைவர் வீட்டை முற்றுகையிட்ட பொதுமக்களிடம் ஊர் தலைவர், இன்னும் கொஞ்சம் நேரத்துல தண்ணீர் வண்டியை வர சொல்லுறேன், ஒரு குடம் 15 ரூபாய் என்றார். வேலை தன் தாய்மாமா வைத்துள்ள மெடிக்கல் சென்று எனக்கு காய்ச்சல் மருந்து கொடுங்க மாமா என்றாள் ரேவதி. எத்தனை வேலைக்கு என்றார் பழக்க தோஷத்தில் கவலைப்படாமல். கணவன், செல்வி வேகமா வாடி, 10 மணி ஆயிருச்சு என பக்கத்து வீட்டுக்காரியை கூட்டிக் கொண்டு ஒயின் ஷாப் வாசலிற்கு சென்றனர் தம் கணவர்களை தேடி. பாட்டு ஓட்டு தெரியாமல் கலர் டியூன் ஆக்டிவேட் செய்த மகனை, நமக்கு கால் பண்ணி வேற ஒருத்தன் பாட்டு கேட்கறதுக்கு நாம ஏன் காசு கொடுக்கணும் என கடிந்த அப்பாவிடம், வேற ஒருத்தன் சம்பாதிக்க நீங்க ஏன் ஓட்டு போடணும் என்றான் மகன். ஆன்லைன் 1 மணி ஆயிருச்சு, இன்னும் ஏண்டா ஆன்லைன்ல இருக்க, படுத்து தூங்கு என வாட்ச் செய்தார் அப்பா. ஆர்கே நகர் இந்த ஊர்ல பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் என பெருமைப்பட்டு கொண்டான் ஆர்கே நகர் மாதவன். மேக்கப் இவ்வளவு நாட்களா என்னை ஏமாற்றி விட்டாயே, உன்னுடைய உண்மையான முகம் இன்றுதான் தெரிந்தது. மழையில் நனைந்து வந்த வள்ளியிடம் அழகை பார்த்து காதலித்த கணேசன் எரிச்சல் அடைந்தான். வாட்ஸ்அப் குரூப் நண்பன் பகிர்ந்த 18+ வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் செய்து குரூப்பில் சேர்ந்ததும் அதிர்ந்தான். தன் அப்பாவையும் லிஸ்டில் பார்த்ததும். உள்ளே புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலே காப்பீர் என்னும் பலகையுடன் இயங்கிக் கொண்டிருந்தது அந்த ரப்பர் தொழிற்சாலை. சார்ஜ் வந்த உடனே கிளம்புகிறேன்னு சொல்றியே என்ற காதலனிடம், போன்ல சார்ஜ் இல்லடா என்றாள் காதலி. நல்லாசிரியர் தன் மகள் ஃபெயில் ஆனதை எண்ணி வருந்தினார் தமிழக அரசால் நல்லாசிரியர் விருது வாங்கிய கண்ணன். வேகம் மெதுவா போடா, என் பின்னால உட்கார்ந்து மொபைலில் பைக் ரேஸ் கேம் விளையாடி கொண்டே சொன்னான் நண்பன் பார்த்திபன். ஃபேமஸ் டாக்டர் தனக்கு டெங்கு காய்ச்சல் என ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனார் அந்த ஊர் ஃபேமஸ் டாக்டர். லைக்ஸ் கணவன் மனைவி இருவரும் சண்டை போட்டு கொண்டனர், ஏன் என் போட்டோவுக்கு லைக் போடவில்லை என்று. விமர்சனம் படம் நல்லா இல்லை என விமர்சனம் செய்த வலைதள விமர்சரின் வீடியோவை நல்லா இருக்கு என ஒரே நாளில் 1,00,000 பேர் லைக்ஸ் போட்டனர். லஞ்சம் வாங்காத நேர்மை அதிகாரியின் உடல் 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பின்பு உறவினர்களுடன் ஒப்படைக்கப்பட்டது. டேட்டா இன்டர்நெட் கட்டணம் அதிகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அனைவரும் டேட்டாவை ஆஃப் செய்யுங்கள் என அனைவருக்கும் தகவல் தெரிவித்தான் வசவு. சரியா படிக்கலனா மாடுதான் மேய்க்கணும் என அப்பாவிடம் சிறுவயதில் திட்டு வாங்கியதை நினைத்து பார்த்தான் பால் பண்ணை வைத்திருக்கும் தங்கராசு. சர்க்கரை நோய் டெய்லி 3 கிலோமீட்டர் நடந்தால் உங்களுக்கு சர்க்கரை நோய் வராது என்று சொன்ன டாக்டரிடம், சார் நான் அரசு பஸ் கண்டக்டர் என பரிதாபமாக சொல்லி கிளம்பினார். திருட்டு நான் பதிவு செய்த படத்தின் தலைப்பை திருடிவிட்டார் என கோர்ட்டில் வாதிட்டார் ரீமேக் இயக்குனர். தண்ணீரை வேஸ்ட் பண்ணாம பிடிங்க என கடித்து கொண்டார். வழி முழுவதும் தண்ணீரை கொட்டிக்கொண்டே வந்த தண்ணீர் லாரி டிரைவர். விழிப்புணர்வு அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தேர்தல் விழிப்புணர்வு செய்த நடிகர் தேர்தல் அன்று வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தார். சாப்பாடு அருமை, சமையல் மாஸ்டர் யாருப்பா என கேட்டவரிடம், மதிய சாப்பாட்டிற்கு வீட்டுக்கு போயிருக்கிறார் என பதிலளித்தார் சப்ளையர். பூமாலை கோயில் சிறப்பு பூஜைக்கு 100 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கி கூடுதல் 50 ரூபாயை அர்ச்சகரிடம் கொடுத்து சாமிக்கு அர்ச்சனை செய்த பூமாலையை வாங்கினார் லஞ்ச ஒழிப்பு அதிகாரி.